Hello friends, welcome to Tamil Online Collections and Reviews channel. Friends, இன்னைக்கு வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம அமேசான்ல ரிவ்யூஸும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்போம், நமக்கு பிடிச்சிருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணேங்கிறத நான் போட்டதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த இதில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அபவுட் டிஷ்வாஷர் ஒரு 3 வீடியோ போயிடுச்சு. ஸோ 2 வீடியோ தான் வரும்னு பார்த்தேன், 3 வீடியோ வந்துடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பார்ட் 4 போகிற வரைக்கும் அவ்வளோ இருக்குது நமக்கு டிஷ்வாஷரில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படி இப்போ நம்ம வீட்டில் ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் ஒரு அத்தியாவசியமாக இருக்குமோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே டிஷ்வாஷர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வாங்குறீங்க வாங்கலை அது உங்கள் ஒப்பீனியன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காகத்தான் நான் அவ்வளோ பாட்டில் எடுத்து போட்டிருந்தேன். இன்னமும் சொல்கிறது இருக்குது டிஷ்வாஷரில் நிறையா. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்வாஷரை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரீவாஷ் இருக்கும். ப்ரீவாஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோப்பு எடுத்துக்காது. அதே மாதிரி ஜெட் வாஷில் பார்த்தீங்கன்னா ஜெட் வாஷில் வந்து நம்மளால் டேப்லெட் யூஸ் பண்ண முடியாது, டிடர்ஜென்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்படி நிறைய கேள்விகளுக்கான பதிலுமே டிஷ்வாஷரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு தனி வீடியோ தான் போட முடியும். ஸோ டிஷ்வாஷர் வந்து அந்த வியூஸ் பொறுத்து தான். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு டிஷ்வாஷர் பார்த்துட்டு இது நமக்கு தேவையில்லை, நம்மகிட்ட இல்லை, ஸோ இதை பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ நான் டிஷ்வாஷரோட இது வருதோ அப்போ நான் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ தானே உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோஸ் 3 பார்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதோட இது எல்லாமே புரியும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேருந்து பார்க்குறவங்க பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபில்ஸ் ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் வந்து கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வு, சிம்னி, இது எல்லாமே க்ளீன் பண்ணுற ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து நியூ ப்ராடக்ட். சொல்லப்போனால் இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு என்ன யூஸ் பண்ணிகிட்ருப்போம்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மசில், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மசில் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் தான், ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு இது. அது வந்து ஹெர்பல். அதை வச்சு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா பூச்சி, ஃப்ளைஸு, காக்ரோச்சஸ் எதுவுமே வராமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் 2 லிட்டர்ஸாகவே வாங்கி சேவ் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸில் எனக்கு வந்து லைசால் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜாஃப், அதெல்லாம் ஒரு 89 ருபீஸ் தான் கிடச்சிது. அந்த 89 ருபீஸ்க்கு வந்து அது ஒர்த்தியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஃப்ரீ. அதெல்லாம் எவ்வளோ நிறைய கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். பட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறதுனா கெமிக்கல் ஃப்ரீ. இப்போ நிறைய பேருக்கு நம்ம கிச்சனில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு அந்த கெமிக்கல் ஸ்மெல்லு பிடிக்காது, ஸ்மெல்லே வேணாம், க்ளீன் மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஃப்ரிட்ஜு, ஹோட்டல் கிச்சன்னு போட்டிருக்காங்க, நம்ம கிச்சனும் பண்ணலாம், கவுண்டர் டாப்பு, சிம்னி, கேஸ் ஸ்டவ், அதுவும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுவுமே க்ளீன் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த டேப்லெட்ஸ் ரெண்டுமே. ரீஃபில்ஸ் இது பேர், நம்ம ரீஃபில்லாக வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம மிஸ்டர் மசில், லைசால் இதெல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீஃபில்ஸ்லாம் இன்னும் வரல. அப்படி ரீஃபில்ஸ் இருந்தாலுமே நம்ம அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் நாளில் இதாகிடும். ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம பாட்டிலை டிஸ்போஸ் பண்ணிகிட்டே வருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் கிட்டுன்னு சொல்லி ஒரு பாட்டில், அப்புறம் 3 டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு டேப்லெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 73 ருபீஸ்னு போட்டிருக்கு. ஸோ நமக்கு வந்து அது வந்து 450 ml வரும் நமக்கு மிஸ்டர் மசில், லைசால் இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 450 ml உங்களுக்கு 239 ருபீஸ், 139 ருபீஸ், 150 ருபீஸ் அந்த ரேட்டில் வரும். இது வந்து 3 டேப்லெட்ஸ் வரும். 3 டேப்லெட்ஸு அப்படின்னா உங்களுக்கு 500 ml ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 500 500 500 1500 ml உங்களுக்கு 199 தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 வருது. ஸோ ஆஃபரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 250 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அதுக்கப்புறம் அந்த 3 டேப்லெட்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு அப்படி வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பாட்டில் வேணாம், எங்ககிட்ட பாட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 3 டேப்லெட்ஸ் மட்டுமே தனியாக வாங்கிக்கலாம். இதுவுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட கிளாஸ் கிளீனரும் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பாருங்கள், நான் பாட்டில் வச்சுருக்கேன். இது அவங்களோட பாட்டில் ரீஃபில்ஸ் கிச்சன் கிளீன். நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இது வந்து ஏன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் வந்து எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகலை. ஸோ இப்படி போர் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டிலை வந்து நான் எப்படி ஃபில் பண்ணேன், நம்ம நார்மல் நம்ம அப்போ இந்த நம்ம லைசால் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வாங்கும்போது அவங்க என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டராக கெமிக்கலானும் நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி, அதாவது நம்மளே குழா தண்ணி, நம்ம வீட்டில் என்ன குழா தண்ணி இருக்கோ, சாஃப்ட் வாட்டர், ஹார்ட் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் எதாக இருந்தாலும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கண் முன்னாடியே அந்த டேப்லெட்ஸ் டிசால்வ் ஆகுது. ஸோ அவ்வளோவா கெமிக்கல் இல்லை. ஸ்மெல்னு பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட் ஃப்ரூட் ஸ்மெல் தான். ஸோ இந்த பாட்டிலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு டேப்லெட் போட்டுட்டு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது புது ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம கிச்சன் வந்து கவுண்டர் டாப் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எப்படி ஃபில் பண்ணான்னு பார்க்குறோம். இந்த பாட்டில் வந்து ஸ்டார்டர் கிட்டில் கொடுப்பாங்க, நமக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை உங்ககிட்ட பாட்டில் இருந்துச்சுன்னா டேப்லெட்ஸ் மட்டுமே தனியாக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் நார்மல் டேப் வாட்டர் தான் ஃபில் பண்ண போகிறேன், அதாவது நல்ல தண்ணி. ஸோ பாட்டிலை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டேப்லெட் வந்து இதில் நம்ம போட்டுருவோம். இந்த டேப்லெட்டை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேப்லெட் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம இதில் போடுவோம். போட்ட உடனே பாருங்கள் நல்லா டிஸ்பர்ஸ் ஆகுது. எவ்வளோ குயிக்காக ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அது ஆகிட்டுருக்கட்டும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்பர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக கலர் சேஞ்சிங் ஆனதுக்கப்புறமா நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது நல்ல டிஸ்பர்ஸ் ஆகிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்ல ஃபோமும் மேலே வரைக்கும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இது நிறையா மேலே வரைக்கும் பொங்கி வருதுங்கிறதுனால நான் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். ஸோ அங்கேயே க்ளீன் பண்ணிக்கலான்னு. இன்னும் இது டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். பாருங்கள் இது ஃபுல்லாக டிசால்வ் ஆகி நான் இந்த ட்ரிகரும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்ப்ரே பம்பையும் போட்டு. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய அடுப்பு வந்து ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது. ஸோ எப்போ பிசுக்கு இருக்கோ அப்போ க்ளீன் பண்ணி காமிச்சதானே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி எதுக்கும் நான் பண்ணுறேன். ஸ்ப்ரேலாம் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ அது வந்து நம்ம ஒரு கிளாத் வச்சு துடைச்சா போதும். ஸோ இதுலேயே கொஞ்சம் ஷைனிங் இருக்குது. ஸோ பிசுக்கு போகுதாங்கிறத நான் நெக்ஸ்ட்டு நல்லா பிசுக்கு அடுப்பு இந்த குக் பண்ணதுக்கப்புறம் வரும் இல்லையா, அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ அடுப்பு பாருங்கள், நான் ஃபிஷ் பொரிச்சிருக்கேன். அதனால் அவ்வளோ எண்ணெய் இங்கே இருக்குது. இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவுத்துலலாம் கூட தெரிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சிம்னி சுவிட்ச் கூட ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள் எல்லா பக்கமும் எவ்வளோ ஆயில் ஸ்ப்ளாட்டர் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ இந்த இதில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷுங்கிறதுனால ஸ்மெல்லியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே இந்த கவுண்டர் டாப்லேயுமே கொஞ்சம் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே ஸோ ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஒரு 1 மினிட் மட்டும் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம், ஊறுற மாதிரி இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம துணி வச்சு தொடச்சிடலாம். ஸோ என்ன கிளாத் வாங்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த மாடல் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஃபைபர் மாதிரி தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வேஃபி டவல்னு சொல்லுவாங்க. இந்த வேஃபல்ஸ் நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். ஸோ டக்குன்னு அப்சர்வ் ஆகி டக்குன்னு காஞ்சிரும். ஸோ இது வந்து இப்போ ஒன்றே தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜே அவ்வளோ ரேட் ஹையாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இது நல்லா இருக்குது. இந்த துணி மைக்ரோஃபைபர் நம்ம நார்மலாக இருக்கிறத விட இது நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே க்ளீன் பண்ணுவோம். ஸோ அங்கே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் நல்லா ஸோ பாருங்கள் டக்குன்னு உங்களுக்கு இந்த துணி வந்து அப்சர்வ் ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம இங்கே க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால அடுப்புக்கு அடியிலலாம் தொடச்சிட்டு வந்தேன். ஸோ இப்போ இங்கே வந்து க்ளீன் பண்ணிப்போம்.
ஸோ கிளாஸ் டாப்க்கு எப்போவுமே நமக்கு எது வச்சு தொடச்சாலுமே பளிச்சுன்னு தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப கெமிக்கல்ஸ் வேணாம், இது வந்து நம்மளே பார்க்குறோம், நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியிலேவும் அந்த டிஸ்பென்சரில் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் மைல்டு கெமிக்கலில் உங்களுக்கு இந்த இது க்ளீன் பண்ணுது. ஸோ ஓகே தான் இந்த ப்ராடக்ட்டு. அந்த ஸ்ப்ரே பாட்டில் மட்டும் லீக் இல்லாமல் வந்திருந்தால் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்துருப்பேன். ஸோ பாருங்கள், இப்போவே கொஞ்சம் ஷைனியாக தான் இருக்குது. ஸோ இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் ஸ்டெயின்ஸு அந்த இது எதுவுமே இல்லை. 200 ருபீஸ்க்கு அந்த 3 டேப்லெட்ஸு ஒர்த்து தான். ஒரு டேப்லெட் 73ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இதுக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட்டு ஒர்த்தியாக தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்ஸ் வந்து சில சமயம் க்ரஷ்டாவோ ப்ரோக்கனாவோ வந்தால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதுவே டிசால்வ் ஆக போகுது தான். ஸோ அதனால் வந்து அதை நம்ம ஈஸியாகவே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது சீக்கிரமாக டிசால்வ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் அந்த டேப்லெட்ஸை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். அதாவது பேக்கெட்டுக்குள்ளே இருக்கும் போதே க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது சுடுதண்ணியில், அதாவது வார்ம் வாட்டரில் வெதுவெதுப்பான தண்ணீரில் போடும் போதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்போவுமே பாட்டிலை வந்து 2/3 தான் நம்ம ஃபில் பண்ணணும், நிறச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறச்சி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபோம் எனக்கு மேலே வரைக்கும் வந்துச்சு. பட் ஓகே தான், நான் கிளாஸ் டாப்பில் வச்சுட்டே கொஞ்சம் சமாளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரேயர் லீக்கிங்க்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த ட்ரிகரை வந்து அந்த பாட்டிலோட ஸ்ப்ரேயரை வந்து இந்த டேப்லெட் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஸ்ப்ரேயை உள்ளே போட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரால் எஸ்கேப் ஆக முடியாமல் அந்த இது வந்து லீக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னா எப்போவுமே எல்லா ஃபோமும் வெளியேறினதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க, லீக் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கூட எனக்கு லீக் ஆகிருக்கலாம். பட் ப்ராடக்ட் வந்து செம்ம ப்ராடக்ட் தான். ஸோ இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லீக் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக டிசால்வ் ஆகி அந்த ஃபோம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் ட்ரிகர் யூஸ் பண்ணுங்கள்.